லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். திருப்பரங்குன்றத்தினுடைய மலையை சுற்றி, அந்த தீபத்தூணை சுற்றி, தீபம் ஏற்றுவருடைய வழிபாடு முறைகளை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் விவாதங்களையும் கிளப்பி விட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய துணை அமைப்புகளான இந்து முன்னணியினரும். சோ இதை பத்தின ஒரு தெளிவான ஒரு பார்வையை பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். திருப்பரங்குன்றம் மலை, இந்த மலையை பத்தின ஒரு மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான ஆய்வுகளுக்காக பின்னோக்கி செல்ல வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா இருக்குது. 1808 to 9 ஒரு எல்கை கல்லை ஜியாமெட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா நிறுவுறாங்க, அதே திருப்பரங்குன்றம் மலையில. அதற்கப்புறம் 1871 மற்றொரு கல்லை சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிறுவுறாங்க. இதை ரெண்டையும் உறுதி செய்து 1923 வருடத்துல சென்னை மாகாணத்தின் சார்பாக நடத்தப்பட்ட வழக்கின் இதுல 1923 தெள்ள தெளிவாக அங்க இருப்பது ஒரு 2 சர்வே கல்கள் அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு 2025 என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த மலையில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்குது, முருகன் டெம்பிள் ஒண்ணு இருக்குது, அப்புறம் சிக்கந்தர் தர்கா இருக்குது. இந்த சிக்கந்தர் தர்கா பக்கத்துல ஒரு எல்கை கல் ஒண்ணு இருக்குது, அப்புறம் சென்டர்ல ஒரு எல்கை கல் ஒண்ணு இருக்குது. நடுவுல அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல இருக்கக்கூடிய 100 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தீபம் ஏற்றி வரக்கூடிய தீபத்தூண் அங்கதான் இருக்குது. அதே தீபத்தூண்ல தான் தற்போதைய கார்த்திகை தீபத்தினுடைய தீபம் ஏற்றும் நிகழ்வுல அந்த தீபத்தூண்ல தான் கடந்த 100 வருடங்களாக எங்க ஏற்றி கொண்டு வருதோ அதே இடத்துல இந்து அறநிலையத்துறை ஏற்றி இருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன சர்ச்சையை கிளப்பி இருக்குது அப்படின்னா, 2025 இதனுடைய இந்திய முன்னணியினுடைய ஒரு ராமர் ரவிக்குமார் என்பவர் தொடர்ச்சியாக ஒரு தாக்கல் செய்கிறார். அந்த மனு மதுரை கிளையில மிகப்பெரிய ஒரு விவாதத்தை எழுப்பக்கூடிய ஒரு நடவடிக்கைகளாக மாறி போகிறத இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே சமயம் இன்றைக்கு 1996 இதனை பற்றின ஒரு தீர்ப்பை அன்றைக்கு ஒரு நபர் நீதிபதியாக இருந்தவர் தெள்ள தெளிவாக இதனுடைய உரிமை கோரும் படலத்தையும் தீபம் ஏற்றதற்கு ஒரு புதிய இடத்தை தேர்வு செய்து அது தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல தான் ஏத்தணும் அப்படிங்கும் போதும், இல்ல இது பாரம்பரியமாக 100 ஆண்டு காலமாக எங்க ஏத்துறோம், உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்துற அதே தீபத்தூண்ல தான் ஏத்தணுங்கிறத அன்றைக்கு தெள்ள தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து 2014 சென்ற நீதிபதியும் அதை உறுதி செய்திருக்கிறார். இல்ல புது இடத்துல எல்லாம் மாற்ற முடியாது, கஸ்டமா ட்ரெடிஷ்னலா எங்க நீங்க இதுவரைக்கும் ஏற்றி கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் தான் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது. அதே சமயம் 2017 இரு நபருடைய நீதிபதிகளுக்கு அந்த அமர்வுக்கு போகிறது. அப்பவும் அவர்களும் தெள்ள தெளிவாக அந்த தூணில் தான் ஏற்ற வேண்டும், உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அதே பாரம்பரியமான தீபத்தூண்ல தான் ஏற்றப்பட வேண்டும் என்கிறத உறுதி பண்றாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு 2025 சிங்கிள் ஜட்ஜினுடைய மதுரை கிளையில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் முன்னாடி இந்த இந்து முன்னணியினுடைய கோரிக்கை வருகிறது. அந்த பெட்டிஷன்ல அது ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் பெட்டிஷன் இல்ல, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பெட்டிஷன் இல்ல, ஒரு தனிநபர் அவர்களுக்குரிய ஒரு விவாதங்களை கிளப்புவதற்காகவோ அரசியல் சூழ்நிலைக்காகவோ இல்ல அவருடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறது கூடியதாவோ ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை எடுத்துக்கொண்ட மதுரை கிளையினுடைய திரு ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்கள் தெள்ள தெளிவாக ஒரு சில பார்வைகளை முன்வைக்கிறார். அந்த பார்வைகள் ஒட்டுமொத்தமாக அரசியல் பார்வைகளாக இருக்குமோ அப்படிங்கிறதை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய துணை அமைப்புகளும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தெளிவாக எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். அதுல என்ன பார்வை அப்படின்னா, திரு GRS சுவாமிநாதன் அவர்கள் பல்வேறு தொடர்ச்சியாக அவர் இதுவரைக்கும் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே ஒரு விதமான சர்ச்சைகளுக்குரிய தீர்ப்புகளாக இருக்குது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலீஜியஸ் அஃபினிட்டி, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அவருடைய மதம் சார்ந்து அவருடைய கொள்கைகள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடுகளில் மட்டுமே அவருடைய தீர்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் இருந்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு GR சுவாமிநாதன் அவர்கள் அந்த புது தூண்ல நீங்க ஏத்துறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம், அதற்கு CSF வீரர்களை அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு டிசம்பர் 1வது ஆர்டர்ல கொடுக்கும் போது அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்த திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான டைமையும் கொடுக்காம அந்த கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு அன்றைக்கு மதியம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குங்கும் போதே 3 மணிக்கே அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மதுரை கிளையில் இருக்கக்கூடிய GR சுவாமிநாதன் அவர்கள். ஸோ இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் 144 போட்டு தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக அங்க தீபம் ஏற்ற வர்றவர்களை புது இடத்தில், அதாவது தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்ற வரக்கூடியவர்கள்
அவர்களை தடுத்து அனுமதியை மறுத்து அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை விவாதமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய சூழ்நிலைக்கு. இந்த சூழ்நிலையில RSSனுடைய தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் நேற்று திருச்சியில ஒரு விவாதத்தை மற்றபடியும் கிளப்பி விடுறாரு. இதை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவதற்கோ இல்லை இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கோ எங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகாது தமிழ்நாட்டுல, ஆனால் அதை நாங்கள் இப்போதைக்கு செய்ய விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. சோ இதே பார்வையில தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களும் இதை மற்றொரு அயோத்தியாக பிரச்சனையாக மாற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத கோடிட்டு காமிக்கிறாங்க. அப்போ ஒரு விதத்துல இது பிஜேபி அண்ட் RSSனுடைய திட்டமிட்ட ஒரு சதி செயலாக இருக்குதா? இதை தமிழகத்துல இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மாமமச்சம் உறவை தாண்டி எல்லாரும் அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு இடத்துல இவர்கள் அரசியல் செய்வதற்கு ஒரு கோட்பாடாக இந்த திருப்பரங்குன்ற மலையினுடைய பாரம்பரியமாக விளக்கேற்றக்கூடிய இடத்திலிருந்து மறுதளித்து அதை தர்கா பக்கத்தில் கொண்டு போறதுனால அந்த தர்காக்குரிய இடங்களில் ஒரு விதமான பதட்ட சூழ்நிலை எப்பவுமே வைத்திருக்க விரும்புகிறார்களா? இதை வைத்து ஒட்டுமொத்தமான அரசியலை கட்டமைக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முயற்சி பண்ணுதா அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே வந்திருக்கிறாங்க. சோ அந்த பார்வையில இன்றைக்கு RSS அவர்களுடைய மோகன் பகவத் அவர்களுடைய இந்த கூற்றுப்படி தமிழகத்துல அயோத்தி போல மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில அதே கார்த்திகை தீபத்தை ஏத்துனதுல 30 லட்சம் மக்களுக்கு மேல மிகாமல் எப்பவுமே பங்கு பெற்றிருக்கிறாங்க. 0.01% கூட அங்க எந்த டிவியேஷனோ இல்ல அந்த இடத்துல எந்த விதமான சலசலப்புகளோ மாமன் மச்சனாக உறவுகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்ல இந்துக்களோ எந்த விதமான பதட்ட சூழ்நிலையும் ஏற்படுத்துறதா எங்கேயுமே நம்ம பார்க்கல. காலம் காலமாக அது ரொம்ப அமைதியாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஈவன் திருப்பரங்குன்றத்திலே கடந்த 100 ஆண்டுகளாக எவ்வளவு முயற்சிகள் பண்ணா கூட அந்த மக்கள் ஒட்டுமொத்தமான இந்த அரசியலை, இந்த டிவிசிவான இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கோ இல்ல RSSற்கோ இல்ல இந்து முன்னணி அமைப்பினருக்கோ எந்த விதத்திலையும் 0.01% கூட அனுமதி அளிக்காமல் அவர்கள் அந்த வெறுப்பு அரசியலை புறந்தள்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் RSS அவர்களுடைய மோகன் பகவத் இந்த கூற்றை நம்ம நேற்று தெரிஞ்சிருக்குது. அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலைகளை எப்படி திமுக கையாள போகிறது அப்படின்னா, திமுக தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயக பூர்வமான நாட்டுல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தும் மூலியமாக அதை நீதிமன்றங்களில் தான் தெள்ள தெளிவாக சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் திரு ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்களுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் இருக்குது பாத்தீங்களா, எச்சிலையை வைத்து அங்க பிரதர்சனம் பண்ணணும், எச்சிலையில உருண்டு போகிறதுக்குரிய அந்த அங்க பிரதர்சனத்தை முன்னமே அதை 2015 ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் பேன் பண்ணியிருக்குது. ஆனால் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இல்ல அது ரிச்சுவல்ஸ் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மே 2024 அன்று அந்த பேனை ரிமூவ் பண்ணி அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், அந்த எச்சி இலையில ரோல் பண்றது அதை உருண்டு போகிறத அந்த நேர்த்திக்கடனை நீங்க அங்க பிரதர்ஷனத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறது திருப்பி அதை இரு நபர்களுக்குரிய பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் பேன் பண்றாங்க திருப்பி 1 வருடம் கழித்து. அதே ரிச்சுவல்ஸை இனிமே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ இவர் கூறிய GR சுவாமிநாதன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் அஃபினிட்டி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராமினிக்கல் பேட்ரியாக்கியினோட மைண்ட் செட்டை யாரும் சொல்லல. அவரே பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறாரு, நான் சனாதன கூறுகளின் படிதான் நான் தீர்ப்பை வழங்குவேன். பல விடயங்கள்ல ஈவன் ஒரு மேடையில அவர் தெள்ள தெளிவாக ஒரு விஷயங்களை சொல்றாரு. என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல இடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமும் அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமல் 2 பேரும் நிரபராதிகளாக விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் ரொம்ப அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட சொல்றார். அப்போ நீதிமானை வழங்கக்கூடிய நீதிக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு டிஸ்போசல் ஆஃப் ஒரு ஃபேக்ட்ஸை கூட உங்களால் அதை நீதியின் கண்களில் பார்க்க முடியவில்லை, கான்ஸ்டிடியூஷனல் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை வைத்து உங்களால் பார்க்க முடியவில்லை அப்படின்னா, இதே இந்த GR சுவாமிநாதன் அவர்கள் எப்படி ஒரு நீதியை ஒட்டுமொத்தமாக சனாதனத்தின் பார்வையில் மனுசுமதியினுடைய பார்வையில் பாற்று நீதியை வழங்குவேன் என்று கூறுவது போல இன்னொரு இஸ்லாமியரோ இன்னொரு கிறிஸ்துவரோ அந்த இடத்துல ஜட்ஜாக இருந்தார்கள் என்னால், ஒருத்தர் குரானை வைத்து அங்க என்ன சொல்லியிருக்குதோ அதை வச்சு நாங்க நீதி சொல்லுவோம், ஒருத்தர் பைபிளை வச்சு நான் நீதி சொல்லுவோம் அப்படின்னா இந்த நாட்டினுடைய அந்த செக்குலர் ஃபேப்ரிக்கு என்னதான் இங்க ஒரு புண்ணியம் இருக்குது, என்ன சொல்றது, என்ன விதமான பயன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர்
சமூகத்தினர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அது போக இங்க இருக்கக்கூடிய சமத்துவத்தை விரும்பக்கூடிய பொதுமக்களுமே வந்து திரு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த ஒருதலை பட்சமான பார்ட்டிஷியனாக இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிக் கொண்டே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அதற்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இன்றைக்கு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக 2 நபர் நீதிபதிகள் என்ன தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு நேர் எதிரான ஒரு தீர்ப்பை பல வருடங்களுக்கு அப்புறம் ரூல் அவுட் பண்றாரு. புது தூண்கள், அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்காக ஜியோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவப்பட்ட 1808லயும் 1871லயும் நிறுவப்பட்ட அந்த 2 தூண்கள்ல ஒரு தூணை தர்கா பக்கத்துல இருக்க தூண்கள்ல திருப்பி கொண்டு போய் அதை தீபம் ஏற்றுவதற்கு வழிவகை செய்கிறார். இது எப்படி இந்து தர்மமாகும்? இந்து தர்மம் என்பது தெள்ள தெளிவாக ஒரு விதமான ஒரு கோட்பாடுகளை, ஒரு விதமான சடங்குகளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐதீகமான ஒரு இடத்துல தீபத்தூண்களை HRNC, தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை தெள்ள தெளிவாக அன்றைக்கு 2014-17 எப்படி அன்றைய கவர்மெண்ட்ல இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில இருக்கும் போது கூட இதை அலோவ் பண்றதுக்கு அவர்கள் எந்த விதத்திலையும் முஸ்தீபுகள் எடுக்கவில்லை. அவர்களும் அதை திருப்பி ஒரு புது இடத்துல கொண்டு போறது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குங்கிறதுல தெள்ள தெளிவாக இருந்தார்கள். அதே பார்வைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் வைக்கிறது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வந்து ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக கட்டமைக்க பாரதிய ஜனதா கட்சியும் RSS முயல்கிறது. ஆனால் அன்றைக்கு அதே ஜெயலலிதா அம்மையார்களுடைய ஆட்சியில் நடக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு விவாதமாக அது கிளப்பப்படவில்லை. ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒவ்வொரு திராவிடத்தினுடைய சித்தாந்தங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் அவர்களுடைய ரைட் விங் ஐடியாலஜிக்கு நேர் எதிராக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. இது போக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு விதமான பதட்ட சூழ்நிலையை எதை வச்சு முன்னெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரிலீஜனை வைத்து, மதத்தை வைத்து மட்டுமே இங்க முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்றைக்குமே தமிழக அரசும் சரி, தமிழகத்தினுடைய மண் வந்து ஒரு விதமான சமத்துவமான சமூக நீதியை பேணக்கூடிய மன்றாக இருந்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக மக்கள் அத்தனை பேருமே இதை ஒரு விதமான புறந்தள்ளுதலோட, இவர்களுடைய அரசியலுடைய சிந்தனைகளை புறந்தள்ளுற மாதிரியே தான் நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனாலதான் தமிழகத்தில் இவர்கள் எவ்வளவு விதமான விஷமத்தனமான பிரச்சாரங்களை பரப்பினால் கூட எந்த விதமான ஒரு ரெப்பகர்ஷனும், எந்த விதமான ஒரு எதிர்வினைகளையும் இங்க தமிழகத்தில் அவர்களால் பண்ண முடியலங்கிற ஒரு விரக்தியை தொடர்ச்சியாக அரசியல் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, RSS பண்றதை பாக்குறோம். ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் முஸ்தீபாக ஒரு நீதிபதியே அதை பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் தொடர்ச்சியாக பொது சமூகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் 107 MPக்களை வைத்து இம்பீச்மெண்ட் மோஷன் ஆர்டிகிள் 124லும் ஆர்டிகிள் 227லும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு என்றைக்கு ஒரு ஜட்ஜ் வந்து மிஸ்கான்டக்ட், மிஸ்பிஹேவியர்ல ஒரு ஐயப்பாடுகள் எழுகிறதோ அப்போ நீங்க அந்த ஜட்ஜை திரும்ப பெறுவதற்குரிய வாய்ப்புகளை கான்ஸ்டிடியூஷன், இந்தியனுடைய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. சோ அந்த போர்வையில அவர்கள் இன்றைக்கு இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய MPக்கள் சேர்ந்து ஒரு 107 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தின்பால் நடக்க வேண்டியது ஒவ்வொரு ஜட்ஜோட கடமை, ஒவ்வொரு கவர்னரோட கடமை, ஒவ்வொரு CMஓட கடமை, ஒவ்வொரு மினிஸ்டர்ஸோட கடமை, அந்த ஓத் கான்ஸ்டிடியூஷன் படி ஓத் எடுத்திருக்கிற எல்லாரோடைய கடமை. அப்போ இன்றைக்கு ஒரு தனிநபர் ஒரு கொடுக்கக்கூடிய ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து நீங்கள் எதிர்த்தரப்புக்கு வாதங்களாக அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு சென்று தானே நீங்க போய் முறையிடணும். அதை எதற்கு ஒட்டுமொத்தமாக இப்படி நீங்கள் பண்ணுவதனால் ஒரு ஜட்ஜை நீங்க எதிர்ப்பது உங்களுடைய தன்மைக்கு, உங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு ஒரு ஜட்ஜ், நீதிபதி அவர்கள் ஒரு எதிர்த்தரப்பு தீர்ப்பை கொடுத்தாருன்னா உடனே அவரை திரும்ப பெறதுக்குரிய வேலைகளை பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலையும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மேலையும் எழுந்திருக்குது. ஆனால் ஜஸ்டிஸ் GRS மேல இது வந்து முதல் தடவை கிடையாது. பல அவர்களுடைய தீர்ப்புகள் அத்தனையுமே விவாதங்களை கிளப்பி இருக்குது. அதில் முதல்ல நான் சொன்ன மாதிரியே HLIயினுடைய அங்க பிரதர்சனங்களை ஆகட்டும், இல்லைன்னா எல்லாருமே அர்ச்சகராகலாம், வேதம் படித்த அத்தனை பேருமே அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்புக்கு எதிராக அவர்களுடைய நிலைப்பாடுகள், எப்படி நானே பிராமணராக இருக்கக்கூடிய நானே வந்து வேதங்களை ஓத முடியாது, அதற்குரிய ஆட்கள் தான் ஓதணும் அப்படின்னு அவர் வந்து அந்த ரிலீஜியஸ் அஃபினிட்டி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு தீர்ப்பை வந்து கான்ஸ்டிடியூஷனல் இல்லாத ஒரு அப்சர்வேஷனை அவர் வைக்கிறதாக இருக்கட்டும், பல்வேறு தீர்ப்புகள் தொடர்ச்சியாக அவர் மேல ஒரு விதமான விவாதங்களை கிளப்பி கொண்டே வந்திருக்கிறது. இன்றைக்கு அது அத்தனைக்கும் முஸ்தீபாக இந்த திருப்பரங்குன்றத்தில்
இருக்கக்கூடிய தீப கற்கள், தீபத்தூண் அப்படிங்கிறது உச்சிப்பிள்ளையார்ல இருந்து பாரம்பரியமாக ஏற்றி கொண்டு வர்றதை மாற்றி ஒரு விதமான பதட்டத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இவர் சாதகமாக செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டையும் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து அதை கொண்டு போய் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எது எப்படியாக இருக்கட்டும், தமிழ்நாடு மாநிலம் என்பது ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் உள்ளடக்கிய ஒரு மாநிலம். அதுல பாகுபாடுங்கிறது இன ரீதியாக, மொழி ரீதியாக, எந்த விதத்து நிற ரீதியாகவோ என்றைக்குமே இருந்தது கிடையாதுங்கிறது தெள்ள தெளிவாக அதில் திராவிட கட்சிகள், அதுல அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பல்வேறு கட்சிகளுமே, பாரதிய ஜனதா கட்சி அல்லாமல் மித்த அத்தனை கட்சிகளுமே தமிழ்நாட்டினுடைய ஒரு கோர் எசன்ஸையும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நாடி துடிப்பையும் புடிச்சு வச்சு அரசியல் கட்சிகள் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தமிழக மண்ணுல வெறுப்பு அரசியலுங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறத தமிழக மக்களும் தெள்ள தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறாருங்கிறது தான் கடந்த 1910 வாக்குல ஆரம்பிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஆரம்பிச்சு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட விஜயினுடைய தாவேகா முதற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே சமநில அரசியல் அப்படிங்கிறது இங்க வெறுப்பு அரசியலுக்கு எந்த விதத்திலையும் இடம் கிடையாதுங்கிறது தான். அப்படி இருக்குங்கிற பார்வையில பாரதிய ஜனதா கட்சி, RSS போன்றவர்கள் இன்றைக்கு திணிக்க இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை வச்சு ஒரு விதமான பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த அயோத்தி போன்று மற்றொரு மாநிலமாக நாங்கள் தமிழகத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற அந்த அறைகூவலை தமிழக மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள்? தமிழக மக்கள் எப்போதும் போல இடது கையால சீப்போ அப்படின்னு தட்டி விட போறார்களா, இல்லை அது ஒரு விதமான பதட்ட சூழ்நிலையை மாற்றப் போகிறதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் சமூக நீதியோடு சமத்துவத்தை பேணக்கூடிய இந்த வள்ளலாரின் மண் என்றைக்குமே நீதியோடும் அறத்தோடும் சமூக நீதி பார்வையை கடந்து ஒரு விதமான சித்தாந்த ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு மனசோட, ஒரு உள்ளார்த்தமான ஒரு மனதோடு இயங்கக்கூடிய மண். அது என்றைக்குமே பாரம்பரியமாக ஒரு இரக்க குணத்தோடும் அறத்தோடும் செயல்படக்கூடிய மண். அந்த மண் தொடர்ச்சியாக அதுவாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்த ஒரு வீடியோல உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.